கிட்ஸுக்கான பேரண்டல் கண்ட்ரோல் ட்ரைசைக்கிள் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான ஏஜ் குரூப் 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பொதுவாக இந்த மாதிரி ப்ராடக்ட் அமேசான் இல்லைனா ஏதாவது ஆன்லைன் வெப்சைட்டில் பை பண்ணும்போது அதை நம்ம தான் மேனுவலாக அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்ஸில் இருந்து எல்லா பீஸையுமே நம்மளை வெளியே எடுத்துடலாம். இந்த ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு இவங்க அஃபிஷியலாக ஒரு வீடியோ காமிச்சிருக்காங்க. அதுக்கான QR கோடு கூட பாக்ஸ் உள்ள இருக்கும். ஓவரால் இதில் 9 பீஸ் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பேக் வீல். இந்த கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க காமிச்சிருக்க ஸ்னாப் அப்புறம் லைவ் ப்ராடக்ட் ரெண்டுக்கும் மேட்சிங்கே இல்லை. பொதுவாக ஃபோட்டோவில் ரொம்ப கிரியேட்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் காமிச்சிருப்பாங்க. நேரில் சுமாராக இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபோட்டோ ஷூட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் கிரே கலர் இந்த ப்ளூ கூட கொஞ்சம் கூட மேட்சிங்கே ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே நேரில் 3D ரெண்டரிங் இமேஜை விட ரிச்சாக அழகான கலரில் இருக்குது. EVA வீல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொம்ப சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக். டயரில் இந்த கம்பியை லைட்டாக புஷ் பண்ணாலே அசம்பிள் ஆயிரும். டயர் மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். பட் இதை மாட்டும் போதே நமக்கு எவ்வளோ நாள் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ரெண்டாவது பீஸ் இதுதான் பேரண்டல் கண்ட்ரோலுக்கான ஒரு மேஜரான பீஸ். கொஞ்சம் வெயிட்டான கிட்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப ஒன்றும் ஸ்மார்ட்டாலாம் ஒர்க் பண்ணாது. கொஞ்சம் டைல்ஸ் ஃப்ளோராக இருந்தால் கூட ஓரளவு மேட்சிங் ஆகும். கொஞ்சம் வெயிட்டான கிட்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம இதை பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டி ஓகே தான். ஃபோட்டோவில் இருக்கிறத விட ஹேண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பேரண்டல் கண்ட்ரோலுக்கான லோயர் பார்ட் ஃப்ரண்ட் வீல ஒரு ஸ்டீரிங் மாதிரி நம்ம இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பேனரும் கட்டிங் பிளேயரும் தேவைப்படும். சும்மா கை வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கலந்து விழுந்துடும். அடுத்த பீஸ் பார்க்கலாம். கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். கொஞ்சம் டெடிகேட்டடாக பெல்ட்லாம் வச்சுருக்காங்க. பட் எந்த ஏஜ் கிட்ஸ் இருந்தாலும் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இந்த பெல்ட்டை கலத்தி நான் பின்னாடி ஃபோல்ட் பண்ணிடுவேன். ரொம்ப சின்ன கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்காக கூட நம்ம இந்த பெல்ட்டை யூஸ் பண்ண முடியாது. சீட்டை பொறுத்தவரையில் ஒரே பீஸ் தான். கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை கலத்திட்டு ஈஸியாக மாட்டிடலாம். அப்புறம் ஃப்ரண்ட் வீல் நல்லவேளை இதே ஒரே பீஸாக கொடுத்தாங்க. இதையுமே ஓரளவு ஈஸியாக மாட்டிடலாம். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஸ்கெட் இது ஒரே பேக்கிங்கில் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரண்ட் வீலுக்கு மேலே இந்த மக்காடு அதாவது இந்த கவர் வீலை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் QR கோடு இது ரீட் பண்ணிங்கன்னா அஃபிஷியலாக ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. பட் அதில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் மாட்டிட முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரண்ட் வீலுக்கான கவர். இந்த ஸ்டீலில் தான் பேரண்டல் கண்ட்ரோலுக்கான அந்த கம்பியை நம்ம இதில் மாட்டுற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி சைக்கிளில் இருக்கிற பெல் 1 மாதம் ஒர்க் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒன்று மேலே இருக்கிற இந்த கப் ரிமூவ் ஆயிரும். இல்லாட்டி உள்ள மெக்கானிசமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி பெல் அடிக்காது. ஸோ இதுவும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கான பேஸ்கெட் மெட்டீரியலோட மேக்கிங் குவாலிட்டி ஓரளவு ஓகே தான் இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸுக்கு. நான் இதே மாதிரி சைக்கிளில் ரொம்ப போரான ப்ராடக்ட் கூட ஒரு சில பிராண்டில் இருக்குது. பட் இது ஓகே தான். இது மேனுவல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிராண்டுக்கான லேபிள் தான். மேஜரான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு சைடு பிராண்ட் நேம் பேக் சைடுக்கான பேஸ்கெட் அதே மாதிரி இதுவும் குவாலிட்டி வைஸ் ஓகே தான் இருக்குது. வீடியோலேயும் நல்ல இதை உங்களால் பார்க்க முடியும் நம்புகிறேன். இதையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வீலுக்கான கவர் அப்புறம் மெயின் ஃப்ரேம் இது நல்ல எனாஃப் வெயிட்டில் இருக்குது. இந்த கலர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ரிச்சாக இருக்குது. ஒருவேளை இதில் பிங்க் கலர் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் கூட தாராளமாக வாங்கிடலாம். அது பிங்க்குக்கான ஸ்டைலில் கண்டிப்பாக ரிச்சாக தான் இருக்கும். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணி தான் ஃப்ரண்ட் பேஸ்கெட்டை நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பேஸ்கெட் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இதே கேப்பை நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லை. கலர் வைஸ் மெட்டீரியல் வைஸ் மேக்கிங் வைஸ் எல்லாமே ஓகே தான். இப்போ அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இது கண்டிப்பாக வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங்லேயே உள்ள போயிடும். லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் வீலில் ஃபஸ்ட்டு கவர் வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக அவங்க காமிக்கல. கம்மியான பீஸ் இருக்கிறதுனால நம்மளே ஓரளவு கெஸ்ஸிங்கில் தான் வச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. பட் ஒரு டைம் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம மாட்டிடலாம். பேரண்டல் கண்ட்ரோல் செக்ஷனை மாட்டும்போது வீடியோவை வச்சுட்டு என்னால் மாட்ட முடியல. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்தது. ப்ளஸ் 2 நட்டுமே த்ரெட்டே இல்லை. லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போதே நட்டு கலந்து கீழே வந்துட்டு இதை கலத்திட்டு பேஸ்கெட் அப்படியே வச்சுட்டு இந்த நட்டை மாட்டினாலே போதும். அப்புறம் சீட் இதுவுமே ஈஸி தான். இதுலேயுமே நட்டை கலத்திட்டு அப்படியே வச்சு மாட்டிடலாம். இந்த மாதிரி நட் பேரண்டல் கண்ட்ரோலுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். எல்லா சைட்லையுமே இந்த சைக்கிள் பார்க்க நீட்டாக இருக்குது. ஓவரால் இந்த ப்ராடக்டோட மெட்டீரியல் குவாலிட்டி மேக்கிங் டெலிவரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ராடக்டோட கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி மேஜராக இவங்க ஃபோக்கஸ் பண்ண பேரண்டல் கண்ட்ரோலுக்கான மெக்கானிசம் த்ரெட்டே இல்லாத 2 நட்டை உள்ள வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகான ப்ராடக்டை மேக் பண்ணிவிட்டு
இப்படி ஒரு ஃபெயிலான மெக்கானிசத்தை எது கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என் சைடில் நான் பார்த்த வரைக்கும் 5 வயசுக்கு உள்ள கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுலேயும் பேரண்டல் கண்ட்ரோல் பேஸ்டாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு சில பேர் 2 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைய கூட இதில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் இந்த ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கான இவங்களோட அஃபிஷியல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மார்ட்டாகவும் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப கிளியராகவும் ஒன்றும் காமிக்கல. இதை நான் மேனுவல் அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ப்ளஸ் எனக்கு வந்த ப்ராடக்ட்டில் டூல்ஸோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் மாட்டவே முடியலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.